இங்க ஹீரோ அவன் எக்ஸோட மேரேஜுக்கு போறான். அந்த பொண்ணு இவன பார்த்ததுமே ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சுடுறா. ஆனா இவன் லவ் பண்ணத எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன ஏன் பிரேக்கப் பண்ணான்னு கேட்கறான். பட் இந்த பொண்ணு அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஆனா இவனுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு கழுத்துல புடிச்சு இழுக்கிறான். பார்த்தா அவன் கையோட தாலி வந்துருது. அதை பார்த்த எல்லாருமே அடிச்சு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் இவனுக்கு புரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மட்டும்தான் அர்த்தம். சோ நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு தாலி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா இவனை வெளியே எடுக்கிறதுக்காக மாமா பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர. ஆக்சுவலா இந்த பொண்ணு மினிஸ்டரோட பொண்ணா இருப்பா. சோ இவனை ஈஸியா வெளியெடுத்துறான். போகும்போது இவன் பண்ண காரியத்துக்கு செம்மையா திட்டு வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இவனை பார்த்ததுமே அவங்க மாமா நல்ல மரியாதைலாம் கொடுத்து அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் தான் கொடுக்குறாங்க. இவனும் வாங்கிட்டு போய் கொடுக்குறான். ஆக்சுவலா அவங்க அம்மாக்கு அவங்க அண்ணன் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அதனால அவனை பிடிக்காமலே போயிருக்கும். இந்த ஸ்வீட்டுமே அவன் தான் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு இவனை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ அவங்க மாமா பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருப்பாங்க. மேரேஜ் அண்ட் லவ் ப்ரப்போசல்லாம் அவங்க எப்படி கேட்கறாங்களோ அதே மாதிரி சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சு போய் அதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்றான். அதை பார்த்ததுமே இவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம அக்செப்ட் பண்ணிடுறான். அதை கேட்ட இந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. ஆனா அவங்க வீட்ல விடும்போது தான் ஹீரோயின் கிட்ட எல்லாரும் இருக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணதால நான் ஓப்பனா பேச முடியல. நான் உன்னை லவ் பண்ணல. சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த மாதிரி தாட்டே வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்க வந்து கிளம்பிடுறா. ஆனா இந்த பொண்ணு இந்த ஊர்லயே இருக்க கூடாது முடிவு பண்ணி பெங்களூருக்கு வேலைக்காக கிளம்பிடுறா. ஆனா இவன் அன்னில இருந்தே ஒவ்வொரு மூமெண்ட்லயுமே அந்த பொண்ணை ரொம்பவும் மிஸ் பண்ணி நம்மளுமே அந்த பொண்ணை லவ் பண்றோம்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்ப ஆரம்பிச்சான். அதை கேட்ட ஃப்ரெண்டுமே ஒருத்தவங்க கூட இருக்கும்போது உனக்கு அருமை தெரியாது, பிரிஞ்சு போன பிறகு தான் இப்ப தெரிஞ்சிருக்கு. சோ இப்பயும் பரவாயில்ல அவங்க மாமா கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றான். அதுக்கேத்த மாதிரி இவனும் போய் சொல்லி கல்யாணத்துக்கே முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசி எப்படியோ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிடறான். அண்ட் இந்த பொண்ணுமே ஊர்ல இருந்து வந்துடுறா. அது தெரிஞ்சதுமே இவன் அந்த பொண்ணை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட போறான். ஆனா அந்த பொண்ணு இவனை தள்ளி விட்டுறா. அண்ட் பெங்களூர்ல உன்னை விட்டு பிரியும் போது ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அங்க ஒரு பையன் என்ன ப்ரப்போஸ் பண்ணா. சோ எனக்கும் அவனை பிடிச்சி போய் லவ் பண்ணிட்டேன்னு சொல்றா. ஆனா இப்ப எனக்கு டபுள் மைண்டடா இருக்கு, என்ன பண்ணதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. பட் ஹீரோக்கு இவன் அந்த பையனை தான் லவ் பண்றான்னு சொல்லிட்டு பேச்சிலே தெரிஞ்சு போகுது. சோ நானுமே உன்னை லவ் பண்ணல, நீ ரொம்பவும் கஷ்டத்துல இருப்ப, அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்னு போய் சொல்லிட்டு அவனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு பாத்ரூம் உள்ள போயிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறான். சோ ஹீரோ நீயே ஒரு தடவை அப்பா கிட்ட டைரக்டாவே பேசி பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அவருமே இதை கேட்டுட்டு அந்த பையன் என்ன ஜாதின்னு கேட்கறாரு. வேற ஜாதின்னு சொன்னதுமே இந்த கல்யாணம் வேணாமா, அதே மாதிரி பண்ண நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஆக்சுவலா தங்கச்சி கிணத்துல தவறி விழுந்து இறந்துட்டு இருந்தா எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் வேற ஒரு ஜாதியில சேர்ந்த பையனை லவ் பண்ணா. சோ அது எனக்கு பிடிக்காம நானே தான் அவனை கொண்டுட்டு, அதனால தான் இப்ப இருக்க என்னோட தங்கச்சியுமே பேசாம விட்டா. இது யாருக்குமே தெரியாதுன்ற உண்மையை சொல்றான். இப்ப இதை வீடியோ கால்ல ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். சோ இப்ப இந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே பிராங்க்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். சோ இப்ப என்ன பண்ணணும் புரியாம யோசிக்கிறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறமா என்ன அவன் கூட சேர்த்து வச்சிருன்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஹீரோ கடுப்பாகி அங்க வந்து வெளியே போயிடுறான். பட் யோசிச்சு பார்த்ததுல இவங்க லவ் சேர்த்து வைக்க இது ஒரு வழிதான் சொல்லிட்டு புரிய வருது. அதனால இவன் ஓகே பண்ணலான்னு போறான். ஆனா இவன் ஃப்ரெண்ட் இதெல்லாம் கேட்கவே கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறான். அப்பதான் இவன் வேற கேஸ்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வெட்டுவான்னு சொல்றான். அவனுக்கு தான் கேவலம், நான் ஒன்னும் கேவலம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தையும் பண்ணிடுறான்.